அஞ்ஞானம் போயிற்றென்று தும்பி பெற, ஆனந்தம் கொண்டோம் என்று தும்பி பெற, மெஞ்ஞானம் வாய்த்ததென்று தும்பி பெற, மலைமேல் ஏறிக்கொண்டோம் என்று தும்பி பெற. பூச்சிகளிலே தும்பி என்கிற பூச்சி வித்தியாசமான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது. மற்ற பூச்சிகள் எல்லாம் நேராக பறக்கும்போது இந்த தும்பி என்ற பூச்சி மாத்திரம் அசையாமல் நின்ற இடத்திலேயே நின்றபடியாக சிறகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது. மற்ற பூச்சிகள் இறகடித்தால் முன்னோக்கி நகரும். ஆனால் இந்த பூச்சி நின்ற இடத்திலேயே சிறகடித்தபடியாக ஆணியடித்தபடியாக அப்படியே நிற்கும் வல்லமை கொண்டது. அது காரணமாகவே உன் மனத்தை அப்படி இப்படி ஆடவிடாமல் தும்பி பூச்சியைப் போல உன்னுடைய மனம் ஒரே இடத்திலே நிலைபெற்று நிற்கட்டும் என்று சொல்லும் விதமாக தும்பி என்கிற பூச்சியை மையப்படுத்தி இந்த பாடலை பாடியிருக்கிறார். அதுவும் தும்பி பறக்க வேண்டுமாம். என்ன சொல்லி பறக்கிறது? அஞ்ஞானம் போயிற்று என்று சொல்லி தும்பி பற, ஆனந்தம் கொண்டோம் என்று தும்பி பற என்று கூறுகிறார். ஆனந்தம், இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து சீவராசிகளும் ஆனந்தத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆனந்தத்திற்கு இடையூறாக வரக்கூடிய எதையும் எந்த உயிரும் ஏற்பதில்லை. ஆனால் மனிதன் தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் பிற உயிர்களை காக்கும் வல்லமை கொண்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அது காரணமாகவே சிந்திக்கும் திறன் கொண்டு பிறந்திருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய ஆனந்தம் மாத்திரம் பெரிதென்று கருதாமல் சகல உயிர் சீவராசிகளுக்கும் ஆனந்தம் கிடைக்கும்படியாக அவைகளை அனுசரித்து கொண்டு செல்ல வேண்டிய கடமைக்குள்ளானவன் என்று குறிப்பிடப்படுகிறான். அஞ்ஞானம் என்பது எது? நான் மனிதன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவிதமான சீவராசிகளையும் என் விருப்பம் போல ஆட்டி வைக்க எனக்கு உரிமை இருக்கிறது, அவற்றை கொல்லவோ அல்லது காப்பாற்றவோ எனக்கு உரிமை இருக்கிறது என்று தவறுதலாக கருதியிருக்கிறான். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிதூன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவநாயனார் கேட்பதைப் போல தன் ஊனை பெருக்கிக் கொள்வதற்காக பிற உயிர்களை வதைத்து அவற்றின் ஊனினை எடுத்து உண்பதே தன்னுடைய சுதந்திரம் என்று கருதியிருக்கிறான். இது முழுக்க முழுக்க அஞ்ஞானம் என்கிற வகையிலே வரும். இந்த அஞ்ஞான உணர்வை மனிதன் கைவிடும் போது உண்மையான ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அதன் பிறகுதான் மெய்ஞானம் என்பது வாய்க்கும். அஞ்ஞானம் என்பது நாம் வேறு, மற்ற உயிர்கள் வேறு என்று கருதியிருப்பது.